உத்திர நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய முருகன் கோவில் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாத்துட்டீங்களா? நான் ஒரு முருகன் கோயிலுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே இருந்தேன்ல. இந்த முருகன் கோயிலுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். மயிலே மலையாக மாறின ஒரு கோவிலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் என்பது சிம்மத்திலும் இருக்கும், கண்ணியிலும் இருக்கக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு போக வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தவிடுபொடியாக்கக்கூடிய உங்களுக்காக நான் இருக்கேன்ப்பா, வாப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துறேன்னு முருகன் சொல்லக்கூடிய ஒரு தளம் ஒன்று உண்டு என்றால் மதுரைக்கு பக்கத்துல நம்ம இருக்கிற அவரோட அண்ணன் அப்படியே கும்பிட்டுட்டு ஒரு சல்யூட் போட்டு பிள்ளையார்பட்டியிலிருந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்தோமே ஆனால் நான் இருக்கேன்னு சொல்லி முருகன் அழகாக மயில் வடிவமான குன்றின் மேல் அமர்ந்து ராஜ கம்பீரமாக வள்ளி தெய்வானையோடு அருள் பாவிக்கக்கூடிய குன்றக்குடி கோவில்தான் உத்திர நட்சத்திரத்திற்காரர்களுக்கான வழிபட வேண்டிய முருகன் தலம். எப்பயுமே நான் சொன்ன மாதிரி இந்த சூரியனுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம் தான் உத்திரம் இல்லையா? உத்திரம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன், சூரியன் அப்படின்னாலே ஒரு 4 விதங்கள். நீங்க இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, சில பேருடைய இயல்பை மாற்ற முடியாது என்பது போல சில கிரகங்களுடைய இயல்பு இப்படிப்பட்டதுதான். அதிகாரம், தோரணை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அடக்கி ஆளுதல், அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லாவற்றிலும் தலைமைத்துவம் வர வேண்டும், எல்லாவற்றிலும் நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும்ன்ற மாதிரியான ஏதோ ஒரு தன்மை அந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு துளியை பிரபஞ்சம் வழங்கி விடுகிறது. அப்படி இருந்தா தான் நீங்க அந்த நட்சத்திரத்துல பிறப்பீங்க இல்லையா? அந்த நட்சத்திரத்துக்கான குணம் அதுதான். அதனாலதான் அந்த உத்திரம் என்பது சூரியனோடு நட்சத்திரமாக கருதப்படுகிறது. சூரியன் அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க, டயத்துக்கு வர்றது, எல்லாமே பக்காவா இருக்கிறது, எல்லாமே கரெக்டா இருக்கிறது, ஜென்யூனா இருக்கிறது, எல்லாமே கரெக்டா இருக்க ஒரு ஆள் யாருக்கும் அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்க யாருக்கும் அடிபணிந்தெல்லாம் போக மாட்டாங்க. வேணா நீ என்கிட்ட விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் என்னிடம் நேர்மை இருக்கிறது அப்படின்ற ஒற்றை நம்பிக்கையோடு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை நகர்த்துவார்கள். அப்ப இருக்கும்போது என்ன ஆகும்னா, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும்போது நம்மள அறியாம சில ஆணவம், சில கர்வம்லாம் நம்மளுக்கு எட்டி பார்க்கும். அதுதான் நம்மளை கீழே விழக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். கொஞ்சம் நீ வளைஞ்சு கொடுத்து போயிருந்தா இந்த இடத்துல நீ இந்த இடத்த முடிச்சிருக்கலாமேன்னு சொல்லும் போது கூட இல்ல அதெல்லாம் கௌரவத்தோட்டலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இந்த உத்திரத்தை சேர்ந்த ஆட்களாக இருப்பார்கள். இது எல்லாமே நான் சொல்ற மாதிரி கிரகங்களுடைய தன்மை, நட்சத்திரங்களுடைய தன்மை. அந்த நட்சத்திரம் உங்களுக்கு நீங்க இந்த குணத்துல தான் இருப்பீங்களான்றது இந்த நட்சத்திரம் ஒரு வகையில உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். பட் அதை தாண்டி நிறைய காரணிகள் இருக்கு உங்களுடைய குணாதிசயங்களை தீர்மானம் செய்வதற்கு. அப்போ ஆணவம், அதிகாரம், நமக்கு தெரியாம நமக்குள் வரக்கூடிய ஒரு ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஆளாக யார் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார்த்திகேயன் தான் இருக்கிறார். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலுமே அருள் புரியக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு என்றால் கண்டிப்பாக அது கார்த்திகேயனுக்கு தான் உண்டு.